வணக்கம் 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 நண்பர்களே. போராட்டம் தொடரும். அந்த கோரிக்கைக்கு என்ன ஆனது? அந்த கோரிக்கை அமைச்சர் அறிவிப்புக்கு பிறகும் கொந்தளித்த ஆசிரியர்கள். முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். எனினும் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகளில் திருப்தி இல்லை அப்படின்றதுனால போராட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரி ஆசிரியர் சங்கத்தினர் சொல்லியிருக்கிறாங்க. சென்னையில் ஆசிரியர்கள் நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டம் ஏழாவது நாளுக்கு மேலே தாண்டியும் இந்த போராட்டமானது தொடர்ந்து வந்துட்டுருக்கு. சம வேலைக்கு சம ஊதியம் இல்லை, சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்களும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பகுதி நேர ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் கூட்டமைப்பினரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டுருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் போராட்டத்தை கைவிடாமல் உறுதியாக இருந்து வந்துட்டுருக்கிறதா சொல்லப்படுதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களை உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் ஆசிரியர்கள் சங்கம், பள்ளி கல்வித்துறை உயர் அதிகாரிகள் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்தன. அவர்களின் கோரிக்கைகள் குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது முதல்வரிடம் ஆலோசித்துவிட்டு அறிவிப்பு வெளியிடுவதாக அறிவித்தார். ஆனால் முறையான அறிவிப்பு வரும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என ஆசிரியர் சங்கத்தினர் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று செய்தியாளர்களை சந்தித்து ஆசிரியர்கள் நலனுக்காக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. மேலும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதியம் 12,500 உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு 10,000 ஊதியம் பெற்று வந்துட்டு இருந்த நிலையில் 2,500 உயர்த்தப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் 12,500 ஊதியம் வழங்கப்படும். ஆசிரியர்களுக்கு ரூபாய் 10 லட்சத்தில் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். தொழிற்கல்வி ஆசிரியர்கள் விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிச்சிருக்கிறாரு. மேலும் சம வேலைக்கு சம ஊதியம் என்னும் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஆய்வு செய்ய 3 குழு பார்த்திங்கன்னா அமைக்கப்படும். 3 மாதத்துக்குள் இந்த குழு அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கும். பள்ளி கல்வித்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார் என்றும் அமைச்சர் பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் அறிவிச்சிருக்கிறாரு. அதோடு ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள் விடுத்தார். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் அறிவிப்புகளை நேரடியாக பார்த்து கொண்டிருந்தனர். அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்கள் சந்திப்பு பிறகு ஆசிரியர்கள் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பகுதி நேர 2,500 சம்பளம் உயர்வு போதாது, எங்களை முழு நேர ஊழியர்களாக நியமிக்க வேண்டும், அதுவரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என தெரிவித்தனர். அதேபோல பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்டால் 10 லட்சம் மருத்துவ காப்பீட்டை வாங்கி கொள்ளுங்கள் என அரசு கூறுகிறது. மருத்துவ காப்பீட்டை வரவேற்கிறோம், ஆனால் பணி நிரந்தரம் செய்யப்படும் வரை எங்கள் உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என சங்கத்தின் தலைவர் சேதுராஜா தெரிவிச்சிருக்கிறாரு. டெட் ஆசிரியர்கள் சங்கத்தினரும் போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். தங்களுக்கு ரூபாய் 10,000 சம்பளத்தில் பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கூட அரசு ஏற்கவில்லை. தங்களுக்கு எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை. எங்களுடைய போராட்டம் இன்னும் தீவிரமடையும் என அச்சங்கத்தின் நிர்வாகி இளங்கோவன் அறிவிச்சிருக்கிறார். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் பற்றி 3 குழுவை அமைப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறுவதை ஏற்க முடியாது என தீர்மானமாக சொல்லியிருக்கிறாங்க. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.